இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உள்ள வரக்கூடாது. உன்கிட்டதான் நான் உன்கிட்டதான் சொன்னேன், உள்ள வரக்கூடாது. அவ வருவார்த்த. ஏன்னா அவளை கூட்டிட்டு வந்ததுன்னா ரிஷி டோன்ட். அவ இந்த வீட்டை விட்டு போயாச்சு. இந்த வீட்டுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாச்சோ எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் இவளை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். எனஃப். ஏன் அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றது உங்க காதுல விழுலியா? இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுன்னா லக்ஷ்மி எதையும் பாழாக்கல, அவ பாழாக்கவும் மாட்டா. அவ எதையும் கெடுக்கல. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் லக்ஷ்மி தான். அதனால ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? வாட்ஸ் ராங் வித் யூ? அதோட என்ன இது இவ்வளவு போய் கூட்டிட்டு வந்திருக்க? ஓ வெயிட், உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல? சோ டிவோர்ஸ்க்கு அப்புறம் இவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தானா, ஐ மீன் எந்த உறவோட இருப்பா, எந்த உரிமையில இருப்பா? இத பத்தி நீ யோசிச்சியா? இது இவ மாமியார் வீடும் கிடையாது. யூ ஆர் ரைட். ஏன்னா இது மாமியார் வீடு இல்ல, அப்பா வீடு. ஏன்னா இவளை நான் பொண்ணா ஏத்துக்கிட்டேன். அந்த உரிமையில ரிஷி தாராளமா லக்ஷ்மியை உள்ள கூட்டு வரலாம். போதும்னா, உங்க பையனுக்கு என்னால இத புரிய வைக்க முடியல. அதோட நீங்க பேசுறீங்கல்ல, என்னுடைய லக்ஷ்மி என்னுடைய லக்ஷ்மி என்னுடைய பொண்ணுன்னு. இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாதுன்னா. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். சோ டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள இருந்தா மக்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, அசிங்கமா இருக்கும். அதோட நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? ஓ மை காட், நம்ம இமேஜ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டை விட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ அத பத்தி நாங்க எதுவுமே கேட்கலையே. என்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன். அதனால இந்த உலகம் என்ன நினைக்கும், என்ன யோசிக்கும்னு நாங்க கவலைப்பட்டதும் இல்ல, கவலைப்பட போறதும் இல்ல. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நீங்க சரியா சொன்னீங்க பாட்டி. ஆனா நம்ம மனசாட்சிக்கு எதிராக ஏதாவது செய்யும் போது நமக்கு வலிக்கும். உலகத்துக்கு பயந்துகிட்டு நமக்கு நெருக்கமானவங்களை விட்டுட்டு அதுவும் வலிக்கும். கண்டிப்பா வலிக்கும் அத்தை. இந்த ஊருக்கு பயந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நாம தப்பு பண்ணக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், நீ குறுக்க பேசுறதுக்கு அவசியமும் இல்ல, அதுக்கு உரிமையும் இல்ல. மாம், ரிஷி வந்து சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? என்ன பார்த்து பேசுறீங்க? ஹவு கேன் யூ மாம்? உங்க வார்த்தை என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு. கேன் யூ ஈவன் இமேஜின்? அதோட நீங்க என்ன இந்த பட்டிக்காட்டு பொண்ணு லக்ஷ்மி கூட போய் கம்பேர் பண்றீங்க, இவ கூட வச்சு பேசுறீங்க. போது வாய மூடு. நீ தானே சொல்லியிருக்க வீட்டுல பெரியவங்க முடிவு எடுத்தாங்கன்னா சின்னவங்க குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவல்ல. நான் தானே பெரியவ, அதனால நான் தான் முடிவு எடுக்கணும். லக்ஷ்மி கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவா, இங்கதான் இருக்க போறா. இந்த வீட்டு மகளா இருப்பா. பட் மாம், போதும்.